அரசியலை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு என் அன்பு பிள்ளைகள் தெரியல. ஒன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு அண்ணனா, ஒரு மூத்தவனா நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அறிவியல் புவியியல் போல அது ஒரு வாழ்வியல். இன்னைக்கு ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்கலம் இத்தனை மணிக்கு ஏவப்படணுங்கிறது முடிவு செய்தது எது? அரசு. அந்த அரசை முடிவு செய்தது எது? அரசியல். இந்த நாட்டோட ரஷ்யா உக்ரைனோட இத்தனை மணிக்கு தாக்குதல் நடத்தணும் முடிவு செய்தது அரசு. அந்த அரசை தீர்மானிச்சது எது? அரசியல். அப்ப அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நிற்பது என்பது வானமே இல்லாத பூமியில் வாழப்போகிறேன் என்பது எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்ட ஒரு கருத்து. அண்ணல் காந்தியடிகள் அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாதுன்ட்டார். மனிதனாகவே இருக்க முடியாது. லெலின் இன்னொரு மடி மேல போய் என்ன சொல்றார்? ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுன்ட்டார். அது நல்லா கொஞ்சிக்கணும். பிளாட்டோ என்ன சொல்றான்? அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாதுங்கிறான். அரிஸ்டாட்டில் என்ன சொல்றான்? அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றால் யாரை அருவருக்கிறியோ அவன் ஆட்சியின் கீழே வாழ நேரிடும். அதான் இப்ப நேரிட்டுச்சு. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீ கற்றவன் இவர் வெற்றிடம் என்றே ஒன்று கிடையாது, காற்று நிரப்பி விடுங்கிற அம்மா சேர்த்தும். அப்ப கற்றவர்கள் நிரப்பாத இடத்தை கயவர்கள் நிரப்பிவிடுவார்கள். நீங்கள் படித்தவர்கள் எல்லாம் நமக்கு எதுக்கு பிரச்சனை என்று விலகுகிறீர்கள். அதுதான் நாட்டுக்கே பிரச்சனையாக மாறிவிடுகிறது. நீ ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும். எங்கிருந்து ஒழிப்பாய்? உன் உள்ளத்தில் இருந்து ஒளி. நான் ஊழல் லஞ்சத்திற்கு எதிரானவன், நான் ஊழல் லஞ்சத்திற்கு எதிரானவன், நான் ஊழல் லஞ்சத்துக்கு எதிரான. ஒவ்வொருவரும் ஊழல் லஞ்சத்துக்கு எதிர். ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிரும். இதை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும். இந்த உலகத்தை நீ எப்படிப்பட்ட மாற்றத்திற்கு கொண்டு வர விரும்புகிறாயோ அதை உன்னிலிருந்து தொடங்கு. இதுதான் கோட்பாடு. நான் சரியா இருக்கேன், நீ சரியாரு, அவர் சரியா இருக்கட்டும், அவர் சரியா இருப்போம், நாம் சரியாக இருப்போம், நாடு சரியாயிரும். இதை புரிஞ்சுக்கணும். அரசியல் வேணாம்னா இப்படி காலையில நீ பிதுக்கிற பர்பஸை, குடிக்கிற தேநீர், படிக்கிற செய்தித்தாள், படிக்கிற பாடம், பார்க்கிற வேலை, வாங்குற சம்பளம், உன் வாழ்க்கையில பிறப்பு சான்றிலிருந்து இறப்பு சான்றிதழ் வரை எல்லாத்தையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். அப்போ உனக்கான அரசியலை நீ தீர்மானிக்கலன்னா அப்படி ஒண்ணு கஞ்சுக்க. அரசியலை கற்பிக்காதது கல்வியே இல்லை. அரசியலை தாண்டி ஆகச் சிறந்த கல்வியே இல்லை. நீ படிச்சவெல்லாம் வெளியில போயிடுற. எங்க ஐயா சொன்னாங்க பாரிவேந்தர், 10 பேருக்கு மேல படிப்பே இல்லாதவன் தான் அமைச்சரா இருக்கிறான்ட்டு. நீ அவனை கொண்டு விட்டினா என்ன பண்ணுவான்? தர்மாக்கோல் தான் விடுவான். அப்ப நீ ஒண்ணும் பண்ண முடியும். நீ இங்க உட்கார்ந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள், தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள், நீ படிச்சுட்டு இருப்ப. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? வெப்பத்தை தடுக்க தர்மாக்கோல் விட சொல்றாரு. படித்து போட்டிதான். அது ஒன்னதுக்கு பயன்படாது. அப்போ அது அதனால முதல்ல நமக்கு ஒரு திமிர் இருக்குன்னு, அந்த திமிர்ல தான் நிமிர்வு வரும். சும்மா போட்டு எல்லாம் பயந்து தெரியாது. இதெல்லாம் நமக்கு ஒரு குற்ற உணர்வு என்னன்னா, நம்மளால முடியாது, நம்மளால முடியாது, நம்மளால இது ஆகாது. உனக்கு ஒரு சொல்லுங்கள். நம்ம வர்றதுக்கு முன்னாடி இங்க இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு பொன்மொழி தமிழனுக்கு தான் இருக்கு. நேரம் பொன் போன்றதுன்னு கற்பிச்சவன். இந்த பொண்ணு வேணா இன்னொரு பொண்ணு வாங்கிக்கலாம். நேரம் பொன் போன்றதுன்னு எவன் சொன்னது? நேரம் உயிர் போன்றதுங்கிறான் வெள்ளக்காரன். நீ டைம் இஸ் கோல்டுன்னு படிச்சுட்டு இருக்க. நேரம் உயிர் போன்றது, போனா வராது. இக்கரைக்கு அக்கறை பச்சை, அதுலதான் நீ செத்த. நீ இப்ப என்ன செய்யணும்? எக்கரைக்கும் இக்கரையே பச்சை. அதானே அவன் மின்னுவதெல்லாம் பொன்னல்லங்கிறான். நீ இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற. அதை பார்த்து ஏமாறாதங்கிற. நீ பச்சையில தான் நிக்கிற. ஆனா அந்த பச்சை நல்லா இருக்கேன்னு இதுலதான் நீ தோற்ற.